கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்காய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது: சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவன்னு சொல்லும்போது பொருளாதாரத்துல ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க, இன்னும் பலவீனத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவங்க சமுதாயத்தால, குடும்பத்தால, நண்பர்களால புறக்கணிக்கப்பட்டவர்களை சிறுமைப்பட்டவர்கள்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா, இன்னும் ஆவிக்குரிய ரீதியில தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு உதவியும் பெற முடியாம, தேவனோடு எந்த உறவும் அவர்களுக்கு சரியா இல்லாம, தாங்களாகவே தேவனிடத்திலிருந்து தங்களை விலக்கி கொண்டவங்களையும் சிறுமைப்பட்டவர்களும் சொல்லலாம். இந்த சமூகம் சில நேரம் நம்மளை விலக்கி வைக்கும். ஈவன் குடும்பமும் சில நேரங்களில் நம்மை கைவிட நேரிடும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட கர்த்தர் கைவிட மாட்டார். சிறுமைப்பட்டு போக ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். ஏன்னா கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு எந்தெந்த ரீதியில் நீங்கள் அந்த சிறுமையை உணர்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவியாய் அடைக்கலமாயிருந்து நடத்துவார். அடைக்கலம்னு சொன்னால் வேற எதுவும் இல்லை, கர்த்தர் தருகிற ஒரு பாதுகாப்பு, கர்த்தர் தருகிற ஒரு ஆறுதல், கர்த்தர் தருகிற ஒரு பலன். உதாரணமா, ஒரு புயல் நேரத்துல ஒரு பாறையின் இடுக்குல ஒரு பறவை எப்படி தஞ்சம் போகுமோ, அதே போலதான் நமக்கு இப்படிப்பட்ட சிறுமையான நேரங்களிலே கர்த்தர் பாதுகாப்பான அரணா இருந்து நடத்துவார். நெருக்கப்படுகிற காலங்கள், சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும், சோதனை நேரம் வரும், வழிகளின் நேரங்கள் வரும், சில நேரம் அழுத்தம் வரும், சில நேரம் எதிர்ப்பு வரும், பகைங்கிறதுனால சில நேரங்கள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும் போதும் கர்த்தர் நெருக்கப்படுகிற சமயங்களிலே அவர் தூரமாக இல்லாமல் சமீபத்திலிருந்து, அருகில் இருந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். மனிதர்களுடைய உதவி கூட சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காம போகும். ஆனால் தேவனோட உதவி ஒரு நாளும் கிடைக்காமல் போகாது. அவர் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். அவர் ஒருவர் மாத்திரமே நம்பகமான தேவன். நாம் நம்பி அவரிடத்துல வரும்போது அவர் கிருபையினாலே நம்மை மூடிக்கொள்வார், பாதுகாப்பார், நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில இந்த சிறுமைப்பட்ட அனுபவம் இருந்தாலும் இந்த அனுபவத்திலிருந்து நம்மை உயர்த்த அவராலே கூடும். சோதனை நேரங்களிலே நம்மை தாங்கி பிடிக்க அவராலே கூடும். பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த தேவ கரம் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும். மனிதன் கைவிட்டாலும் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நெருக்கத்தின் நேரங்களிலே கர்த்தர் நமக்கு தஞ்சமா இருந்து நடத்துவார். அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார். ஆனால் இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். நம்மை தேவ கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.